வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பாப்கார்ன் சோளம் கடையிலேயே ரெடிமேடாக கிடைக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே மூடி போட்டு செஞ்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருகுனதும் நம்ம இந்த கார்னை அதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாப்கார்ன் ஸ்பைஸியாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெண்ணெயிலேயே இந்த சோளம், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடியெல்லாம் ஒன்று சேரும்படியாக லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் வெயிட்டெல்லாம் போட வேணாம், மூடி வச்சா போதும். எதுக்கு மூடி போடுறோன்னா பாப்கார்ன் எல்லாம் இந்தமாரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும், மேலே தெரிச்சிரும். அதுக்காக தான் மூடி போடுறோம். பாருங்கள், சோளம்லாம் எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா? எல்லா சோளமும் நல்லா அழகாக பொரிஞ்சு வருது, பட்டு பட்டுன்னு வெடிக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், மூவி டைமுக்கு நம்ம டைம் பாஸ்க்காக பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.